அன்பிற்கினிய கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கப் போகும் மகத்தான புனிதர் உலகின் மிகப்பெரிய மறைப்பணியாளர்களில் ஒருவரும், கத்தோலிக்க திருச்சபையின் மறைப்பணிகளின் பாதுகாவலர்களில் ஒருவருமான புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆவார். அவருடைய வாழ்க்கை வெறும் வரலாறு அல்ல, அது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் ஒரு அழைப்பு. கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அவரை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற திருச்சபையின் அழைப்பை அவர் தனது வாழ்வால் நிறைவேற்றினார். கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி நூல் தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 849 கூறுகிறது, திருச்சபை என்பது இயல்பிலேயே கடவுளின் குடும்பத்திற்காக நபர்கள் சேர்க்க அழைக்கப்பட்டிருக்கிறது. புனித பிரான்சிஸ் சவேரியார் கடவுளின் குடும்பத்திற்காக நபர்கள் சேர்க்க வேண்டும் என்ற இந்த உண்மையின் உயிருள்ள சாட்சியாக இருந்தார். அவருடைய ஆரம்ப வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். பிரான்சிஸ் சவேரியார் 1506 ஆண்டு ஸ்பெயினின் நவாரா பகுதியில் பிறக்கிறார். செல்வமும் உயர்குடி மரபும் கொண்ட குடும்பத்தில் வளர்ந்தார். இளமையில் கல்வியில் சிறந்து விளங்கினார். பின்னர் பிரான்சின் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் உயர் கல்வி பயின்றார். அவரது கனவு என்பது புகழும் உயர்ந்த பதவியும் பெறுவதுதான் என்று இருந்தது. ஆனால் இறைவனின் திட்டமோ அவரை தன் குடும்பத்திற்கான பணியை செய்ய வைத்து சோதிப்பதாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையை மாற்றிய நட்பை பற்றி பார்க்கலாம். அவர் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருந்த போது இஞ்ஞாசியார் அவர்களை சந்தித்தார். இஞ்ஞாசியார் அடிக்கடி விவிலியத்தின் மார்க்கு 8:36 அந்த வசனத்தை நினைவூட்டுவார். அது என்ன கூறுகிறது என்றால், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக பெற்றாலும் தன் ஆன்மாவையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இந்த வார்த்தைகள் பிரான்சிஸ் சவேரியாரின் இதயத்தை மாற்றின. CCC 27 கூறுவது போல, மனித இதயம் இறைவனுக்காகவே படைக்கப்பட்டுள்ளது. பல நேரங்களில் மனிதர்கள் பல கேள்விகளை எழுப்புவது உண்டு. அதில் முக்கியமாக, நான் ஏன் பிறந்தேன்? ஏன் என்னை கடவுள் படைத்திருக்கிறார்? ஏன் நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள்? ஏன் மிருகங்கள் போல் வாழாமல் உறவு முறை வைத்து குடும்ப அமைப்பில் வாழ்கிறோம் என்ற கேள்விகள் போன்றவைக்கு பதில்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் மனிதர்கள். இதற்கான ஒரே பதில் என்னவென்றால், நாமெல்லாம் கடவுளின் குடும்பத்தில் சேருவதற்காக கடவுள் ஏற்படுத்தியுள்ள இந்த கேள்விக்குரிய சூழ்நிலைகள் நமக்கு சோதனையாக இருக்கின்றன. இந்த சோதனைகள் ஏன் இருக்கின்றன என்றால், நம்மிடத்தில் கடவுளிடத்தில் அன்பு இருக்கிறதா இல்லையா என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக இருக்கின்றன. இது போன்ற சோதனைகளில் ஒன்றுதான் மத்தேயு 13:22 குறிப்பிட்டுள்ளபடி, உலக கவலை, செல்வ மாயை மற்றும் வாழ்வில் வரும் இன்பங்கள். இது லூக்கா 8:14 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையில்தான் புனித சவேரியார் அகப்பட்டு கொண்டு உலகம் முழுவதையும் தமக்கு ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருந்தார்.
அப்பொழுதுதான் இஞ்ஞாசியார் சவேரியாரை சந்திக்கின்றார். சந்தித்து மார்க்கு 8:36 படி உள்ள உண்மையை விளக்குகிறார். அதாவது சிசிசி 460 படி நாமெல்லாம் இப்பொழுது மனிதர்களாக படைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாற விரும்புகிறோம் என்பதை கடவுளுக்கு தெரியப்படுத்தினால் கடவுள் நம்மையும் கடவுள் இனமாக மாற்றி படைப்பார் என்ற உண்மையை எடுத்து கூறுகிறார். அதுபோன்று கடவுள் இனமாக மாறிவிட்டால் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதைவிட 100 மடங்கான பலன் நாமே வேண்டுமானாலும் நமக்கு படைத்துக் கொள்ளலாம். அதாவது நாம் மீட்கப்பட்டதும் நாம் ஒரு படைப்பாளியாக கடவுளுக்கு உள்ள வல்லமையும் சக்தியும் கொடுக்க பெற்றவராக மாறிவிடுவோம் என்பதை இஞ்ஞாசியார் எடுத்து கூறுகிறார். அதன் பின்தான் சவேரியாரிடம் என்ன கூறுகிறார் என்றால், நீர் இந்த சக்தியை பெறாதவனாக மாறிவிட்டால் உன் ஆன்மாவிற்கு வாழ்வு இல்லாத நிலை கிடைத்துவிடும். எனவே உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கும் முயற்சியில் உன் வாழ்நாளை வீணாக்கினால் உன் ஆன்மாவிற்கு இழக்கும் நிலை என்பது செத்த நிலையாகும். அதனால் உமக்கு பயன் என்ன? எனவே உண்மையான ஆதாயம் எதுவென்றால் கடவுள் நிலையை அடைவதாகும். இது சிசிசி 2009 படி கடவுள் நம்மை தத்தெடுக்கும் பொழுது கிடைக்கும். கடவுள் நம்மை தத்தெடுக்க வேண்டுமென்றால் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ வேண்டும். ஊனியல்பிற்கு ஏற்ப வாழக்கூடாது. ரோமையர் 8:5-8 படி இப்படி கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்வதற்கு நாம் அவருடைய குடும்பத்தை வளர்க்க வேண்டும். அதற்கான வழிதான் நற்செய்தி அறிவிப்பு பணி. இந்த பணியை செய்வதற்காக நான் ஒரு இயக்கம் ஆரம்பிக்க உள்ளேன். அந்த இயக்கத்தில் நீரும் வந்து சேர்ந்து உமது முழு வாழ்க்கையையும் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க உம்மை அழைக்கின்றேன் என்றெல்லாம் பல விளக்கங்கள் கூறி சவேரியாரை அழைத்தார் இஞ்ஞாசியார். எனவே இறுதியில் அவர் தனது முழு வாழ்க்கையையும் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தார். இயேசு சபை 1534 ஆண்டு இஞ்ஞாசியாருடன் அவரது தோழர்களுடனும் சேர்ந்து பின்னர் சேசு சபை என்று அறியப்பட்ட இயக்கத்தின் ஆரம்ப உறுப்பினர்களில் ஒருவரானார். அவர்களின் நோக்கம் இறைவனின் அதிக மகிமைக்காக வாழ்வது, திருச்சபைக்கு முழுமையாக கீழ்ப்படிவது, மூன்றாவதாக உலகெங்கிலும் நற்செய்தியை பறைசாற்றுவது. இந்த நோக்கங்களே கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நாம் வாழ்ந்து கடவுளால் தத்தெடுக்கப்பட கடவுளின் பரிவிரக்கத்தை பெற்றுத்தரும் செயல்களாகும். அதாவது உலகெங்கும் நற்செய்தியை அறிவிப்பது என்பது கடவுளின் குடும்பத்தை வளர்க்கும் செயலாகும். திருச்சபைக்கு முழுமையான கீழ்ப்படிதல் என்பது கடவுளின் குடும்ப உறவிலிருந்து என்றுமே விலகிச் செல்ல மாட்டேன் என்று உறுதிமொழி கூறும் செயலாகும். இறைவனின் அதிக மகிமைக்காக வாழ்வது என்பது கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி தருவதற்காக வாழ்வது என்பது ஆகும். இவைகளெல்லாம் கடவுளுக்காகவே செய்யப்படும் செயல் என்பதால் இவை கடவுளின் பரிவிரக்கத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பது திண்ணம். இந்தியாவிற்கு வந்த புனிதர் 1542 ஆண்டு அவர் இந்தியாவின் கோவாவிற்கு வந்தார். அப்பொழுது இந்தியாவில் பல கத்தோலிக்கர்கள் இருந்தாலும் பலருக்கு விசுவாசத்தில் சரியான போதனை கிடைக்கவில்லை. அதாவது கடவுளின் குடும்பத்தில் சேருவதற்காகத்தான்
ஒவ்வொரு கத்தோலிக்கரும் வாழ வேண்டும் என்று சொல்லித் தருவதற்கு அப்பொழுது யாருமே இல்லை. எனவே அந்த குறையை போக்க அவர் கிராமம் கிராமமாக சென்று மக்களுக்கு இயேசுவை பற்றி கற்றுக் கொடுத்தார். அதாவது சிசிசி ஒன்றின்படி இயேசு இவ்வுலகத்தில் மனிதராக பிறந்ததே மனிதராக இருக்கும் நம்மை கடவுள் இனமாக மாற்றத்தான் என்பதை பற்றி கற்றுக் கொடுத்தார். குழந்தைகளுக்கு கடவுளின் சந்தான உறவு கேட்பதற்கான ஜெபம் சொல்லிக் கொடுத்தார். நோயாளிகளை சந்தித்தார். ஏழைகளுக்கு ஆறுதல் கூறினார். திருமுழுக்கிற்கு மக்களை தயாரித்தார். அதாவது இந்தியாவில் கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்து மனிதனும் கடவுளாக மாறலாம் என்ற உண்மையை அறியாதவர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கின்றார்கள். இது போன்ற மக்களுள் சிலர் நானும் கடவுளின் பிள்ளையாக மாறி கடவுளாக மாற விரும்புகிறேன் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு மேலும் ஆழமான புரிதலையும் நம்பிக்கையையும் கொடுத்து தயாரித்தால் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் நிறைவான புரிதலை பெற்று கடவுளின் குடும்பத்தில் சேருவதற்காக நான் என் உயிரையும் இழக்கத் தயார் என்று நிலைப்பாட்டை எடுப்பார்கள். இந்த நிலைப்பாட்டை எடுத்த பின் திருமுழுக்கு கொடுத்தால்தான் அந்த சடங்கு என்பது கடவுளின் குடும்பத்தில் அந்த நபரை சேர்த்துவிட்ட சடங்காகும். இந்த நிலை இல்லாதவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து விட்டால் அது மத மாற்றமாகத்தான் இருக்குமே தவிர திருமுழுக்கு கடவுளின் குடும்பத்தில் ஆள் சேர்க்கும் சடங்காக இருக்காது. எனவே மத மாற்றமாக இல்லாமல் மன மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் செல்லும் இடங்களில் மக்களுக்கு மறைக்கல்வி கற்பித்து திருமுழுக்கிற்கான மக்களை தயாரித்து வந்தார். சிசிசி 905 கூறுவது போல பொது நிலையினரும் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகிறார்கள். இதை அவர் அப்போதே ஊக்குவித்தார். பின்னர் அவர் தென்னிந்தியாவின் முத்துக்குளித்துறை பேர்ல் ஃபிஷரி கோஸ்ட் பகுதிகளில் கோவாவில் பணியாற்றியது போலவே பணியாற்றினார். அங்கு மீனவர் சமூகத்தினருடன் வாழ்ந்தார். அவர்களின் மொழியை கற்றுக்கொள்ள முயன்றார். அவர்களோடு உணவருந்தினார். அவர்களின் குழந்தைகளுக்கு கடவுளின் சந்தான உறவு கேட்கும் கிறிஸ்தவ ஜெபங்களை கற்றுக் கொடுத்தார். இவைதான் கிறிஸ்துவின் அன்பை வாழ்ந்து காட்டிய மறைப்பணியாகும். இடைவிடாத மறைப்பணி. இந்தியாவிலிருந்து மலேசியா, மொலுக்கா தீவுகள், பின்னர் ஜப்பான் வரை பயணம் செய்தார். அந்த காலத்தில் கப்பல் பயணங்கள் மிகவும் ஆபத்தானவை. நோய்கள் அதிகம், வசதிகள் இல்லை, பல இடங்களில் எதிர்ப்பு. ஆனால் அவர் ஒருபோதும் சோர்வடையவில்லை. சிசிசி 852 கூறுவது போல இது போன்ற மறைப்பணி என்பது கிறிஸ்துவின் அன்பால் உந்தப்படுவது. அது சவேரியாரது வாழ்க்கையின் மையமாக இருந்தது. ஜெப மனிதர் பிரான்சிஸ் சவேரியார் ஒரு பெரிய போதகர் மட்டுமல்ல, அவர் ஜெபத்தில் ஆழ்ந்தவர். திருப்பலி, நற்கருணை, இறை வார்த்தை இவை அவரது வாழ்வின் சக்தி. சிசிசி 1324 கூறுகிறது, நற்கருணை என்பது திருச்சபை வாழ்வின் ஆதி மூலமும் உச்சியுமாகும். அதாவது நற்கருணை வழிபாட்டின் மூலமாகத்தான் கடவுளிடம் உறவு கேட்கிறோம். இந்த உறவு கேட்கும் செயல் இல்லாவிட்டால் கத்தோலிக்க மதத்திற்கும் உலகில் உள்ள மற்ற மதங்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்றாகிவிடும். அதாவது கத்தோலிக்க மதமும் புறவினத்தார் மதமாக மாறிவிடும். எந்த மதம் புறவினத்தார் மதம் இல்லை என்றால், எந்த மதம் கடவுளின் குடும்ப அமைப்பை நம்பி அதை பிரதிபலிக்கும் மதமாக இருக்கிறதோ அது மட்டும்தான் புறவினத்தார் மதமாக இல்லாத மதம். இப்படிப்பட்ட நம்பிக்கை என்பது கத்தோலிக்க திருச்சபையிடம் மட்டும்தான் உள்ளது.
மற்ற எல்லா மதங்களுமே நிறுவன முறையில்தான் அமைக்கப்பட்டதாக இருக்கின்றது. எனவேதான் நற்கருணை என்பது கத்தோலிக்க திருச்சபை வாழ்வின் ஆதி மூலமாக இருக்கின்றது. அதாவது நற்கருணையின் தேவையே கடவுளிடம் சந்தான உறவை கேட்கும் உடன்படிக்கையை நாம் செய்தோம் என்பதற்கான ஒரு வெளி அடையாளமாக திகழ்கிறது. இதற்கும் மேலான ஒரு மேலான நோக்கம் என்பது வேறு எங்கும் காண முடியாது. அதனால்தான் நற்கருணை கொண்டாட்டம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட முறைமையும் உச்சியும் ஆகும். அதனால் அவர் தனது மறைப்பணியை நற்கருணை ஆண்டவரிடமிருந்து சக்தி பெற்று செய்தார். சீனாவின் கனவு அவருடைய இறுதி ஆசை சீன நாட்டில் நற்செய்தியை அறிவிப்பது ஆகும். அதாவது சீன மக்களையும் கடவுளின் குடும்பத்தில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இறுதி ஆசையாக இருந்தது. ஆனால் அந்த நாட்டிற்குள் செல்ல அனுமதி கிடைக்கவில்லை. சீனாவுக்கு அருகிலுள்ள சான்ஷான் தீவில் நோய்வாய்ப்பட்டார். 1552ஆம் ஆண்டு மிக எளிமையான சூழலில் அவர் இறைவனிடம் சேர்ந்தார். அவரது கடைசி மூச்சு வரை அவர் கிறிஸ்துவின் மறை பணியாளராகவே வாழ்ந்தார். இப்படி வாழ்ந்ததால் அவர் மார்க் 8:36 படி அவரது ஆன்மாவை காப்பாற்றிக் கொண்டு உலகம் முழுவதையும் ஆதாயமாக பெறும் வாய்ப்பை இழந்தார். அதாவது கடவுளின் பிள்ளையாகும் தகுதி நிலையை வென்றெடுத்தார். 1622ஆம் ஆண்டு திருச்சபை அவரை புனிதராக அறிவித்தது. அதாவது புனிதராக திருச்சபை ஒருவரை ஏற்றுக்கொண்டால் என்ன பொருள்படும் என்றால், அந்த நபர் தீர்ப்பு நாளுக்கு முன்பாகவே கடவுளால் சந்தான தத்தெடுப்பு முறைப்படி தத்தெடுக்கப்பட்ட விட்டார் என்றும், அதனால் CCC 460 படி கடவுள் குடும்பத்தில் சேர்ந்துவிட்ட ஒரு கடவுளாக மாறிவிட்டார் என்றும் பொருள்படும். அவர் பின்னர் கத்தோலிக்க மறைப்பணிகளின் பாதுகாவலர்களில் ஒருவராக அறிவிக்கப்பட்டார். அவர் தீர்ப்பு நாளுக்கு முன்பாகவே கடவுளால் சந்தான தத்தெடுப்பு முறைப்படி தத்தெடுக்கப்பட்டு விட்டார் என்றும், கடவுள் குடும்பத்தில் சேர்ந்துவிட்ட ஒரு கடவுளாக மாறிவிட்டார் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்த இன்றும் கோவாவில் அவரது திரு உடல் அழுகிவிடாத நிலையில் இருப்பதை காணலாம். இன்றும் கோவாவில் அவரது திருவுடல் ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை சந்தான தத்தெடுப்பு நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி வருகிறது என்பதை நாம் காணலாம். கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் CCC நமக்கு கற்பிக்கும் பாடங்களை பற்றி பார்ப்போம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுவதை பற்றி பார்ப்போம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டவர்கள். CCC 849 முதல் 856. ஜெபம் இல்லாமல் மறைப்பணி இல்லை. நற்கருணை இல்லாமல் ஆன்மீக வலிமை இல்லை. அன்பில்லாமல் நற்செய்தி அறிவிப்பு இல்லை. நாம் குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கின்றோமா? குழந்தைகளுக்கு சந்தான தத்தெடுப்பு நம்பிக்கையை கற்பிப்போமா? ஞாயிறு திருப்பலியை தவறாமல் காண்போமா? நற்கருணையை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வோமா? கிறிஸ்துவின் அன்பை நம் வாழ்வால் சாட்சியப்படுத்துவோமா? இதுவே புனித பிரான்சிஸ் சவேரியார் நம்மிடம் கேட்கும் கேள்விகள். அன்பான இறைமக்களே, புனித பிரான்சிஸ் சவேரியார் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி, இயேசுவை அறிந்த மகிழ்ச்சியை உன்னோடு மட்டும் வைத்துக் கொள்ளாதே, அதை உலகத்துடன் பகிர்ந்து கொள். நாமும் அவரைப் போல ஜெபமாலை ஜெபிக்கும் கிறிஸ்தவர்களாகவும் நற்கருணையை மையமாக கொண்ட நம்பிக்கை உடையவர்களாகவும் கடவுளிடத்தில்
அன்பை வாழ்ந்து காட்டும் மறை பணியாளர்களாகவும் வாழ இறையருள் வேண்டுவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த பிரான்சிஸ் சவேரியாருடைய முழு வாழ்க்கை உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் மறக்காம நீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விஷயத்த உங்களுடைய நண்பர்களுடன் நீங்க லைக் அண்ட் ஷேர் செஞ்சு புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்க்கை முறை, அவர் எப்படி சோதனைகளை வென்றெடுத்தார் என்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த காணொளியில் நாம் கண்டோம் அல்லவா? பிறருடன் பகிர்ந்து இறைவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.